இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பல்டோ எபிசோட் 95. கதையோட ஓப்பனிங்கில் சாரடா அண்ட் சாக்ரா ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாக்ரா அந்த இடத்துல தட்டு அழுவிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து அந்த ஃபேமிலி டே ஆட் வந்து டிவியில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. சாக்ரா என்ன சொல்லுவானா, என்ன மன்னிச்சிரு, இன்னைக்கும் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆனால் டின்னர் நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக சேர்ந்து சாப்பிடலான்ற மாதிரி சொல்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ தான் இந்த இடத்துல இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் பல்டோ கூட ஷூரிகன் ட்ரைனிங் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அவளோட பேக் பேக்கை எடுக்கும் போது சாஸ்கேவோட ஃபோட்டோவை பார்த்து இப்போ அவர் எங்கே இருப்பாரு அப்படின்ற மாதிரி சாரடா அந்த இடத்துல யோசிப்பா. பார்த்தா நம்ம சாஸ்கே வந்து வில்லேஜ் வர அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வினோதமா பாத்துக்கிட்டு இருக்க பல்டோ அந்த இடத்துல பாக்குறாங்க. ஆமா, என்னதான் வில்லேஜ்ல நடக்குது, எல்லாருமே ஃபேமிலியா சுத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் பல்டோ இந்த விஷயத்தையே சொல்லுவான். இன்னைக்கு ஒரு ஃபேமிலி டே, ஆக்சுவலா இன்னைக்கு ஹாலிடே, இது வந்து பேரண்ட்ஸுக்கும் அவங்களோட பசங்களுக்கும் இருக்க பாண்டிங்கை டெவலப் பண்றதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி, அப்ப நருட்டோ என்ன அவன் கூட இல்ல அப்படின்ற மாதிரி கேட்க நருட்டோ வந்து ஹிமாவரி கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காரு, அதனால நான் இங்க தனியா இருக்கேன், சாரடா ட்ரைனிங் லோன்ல இருக்கா. ஆமா, நீங்களுமே சாரடா கூப்பிட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போலாம் இல்லையா, ஃபேமிலி டேன்றதுனால நிறைய ஈவெண்ட் நிறைய விஷயங்களை ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் கூட நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவான். சாஸ்கே ஒரு ரிவர் கிட்ட நின்னுக்கிட்டு தன்னோட சின்ன வயசுல அவனோட அப்பா கிட்ட இருந்து ஃபயர் பால் ஜூட்சு கத்துக்கும் போது அதை வந்து அவனால பண்ண முடியாது, இட்டாச்சி கிட்ட இருந்து ஒன்ன மாதிரி எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்பா போயிருப்பாரு இல்லையா. அதுக்கப்புறம் பல நாள் நம்ம சாஸ்கே வந்து ட்ரைனிங் எடுத்து ஒரு நாள் அதை மாஸ்டர் பண்ணிட்டேன், நீங்க அதை வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபயர் பால் ஜூட்சுவை யூஸ் பண்ணி காமிச்சிருப்பான். அதுதான் பேரண்ட்ஸ் அண்ட் சைல்ட் பாண்டிங்ன்ற மாதிரி யோசிச்சு பார்ப்பான். சாரடாவுமே அந்த இடத்துக்கு வந்து அப்பா நீங்களா இங்க என்ன பண்றீங்க, எப்போ வந்தீங்கன்ற மாதிரி கேட்க இப்பதான் வந்தேன், பல்டோ தான் நீங்க இருக்கதா சொன்னா, அதனால தான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா மாதிரி சொல்ல. சரி, இந்த இடத்துல ட்ரைனிங் எடுக்க வந்தா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல சாரடா குறுக்கி பேசிக்கிட்டு இருக்க. சரி, ஃபெஸ்டிவல்ல போய் பார்க்கலாமான்ற மாதிரி கேட்டவனே சரி போலாமான்ற மாதிரி சொல்லிடுவா அவளும். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சாரடா அந்த இடத்துல நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சந்தோஷமா தாங்க சொல்லுவா. பக்கத்து வில்லேஜ்ல ஒரு வேலையா வந்தேன், அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சாஸ்கே சொன்னவனே அவன் மூஞ்சி அந்த இடத்துல கொஞ்சம் சேட் ஆயிரும். பக்கத்துல இருக்க ஒரு கடையில ஒரு பொண்ணும் அப்பாவும் நின்றுகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு சாக்லேட்டை கேட்டுக்கிட்டு இருக்கு, உனக்கு இல்லாமலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவும் வாங்கி தந்துகிட்டு இருக்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த சாஸ்கே வந்து உனக்கும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல எனக்கு இப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி சாரடா அந்த இடத்துல சொல்லுவா. அதுக்கு சாஸ்கே வந்து அந்த சாக்லேட் வந்து ரெட் ஆயிருக்கு, அதுக்கு என்ன இப்போன்ற மாதிரி இவ கேட்க, நீ ரெட் கலர் கிளாஸ் போட்டிருக்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, உனக்கு ரெட் கலர் பிடிக்கும் இல்லையான்ற மாதிரி கேட்க எனக்கு பிடிக்காதெல்லாம் இல்லைன்ற மாதிரி அவ பேச ஆரம்பிச்சிருவா. சரி, தக்காளி வேணுமான்ற மாதிரிலாம் அந்த இடத்துல சாஸ்கே கேட்க ஆரம்பிச்சிடா. எதுவும் வேணாம் வாங்க போலான்ற மாதிரி அந்த இடத்துல சாரடா சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே போய்கிட்டு இருக்கும் போது நருட்டோ அந்த இடத்துல பார்ப்பாங்க. நருட்டோ ஹீமாவரியா முதுகுல வச்சுக்கிட்டு அந்த கடை எல்லாத்தையும் போய்கிட்டு இருப்பான் இல்லையா. அப்பதான் இவங்க பார்த்துருப்பாங்க. அப்பதான் நம்ம சாஸ்கேக்கு புரியும், அவனுமே சின்ன வயசுல இட்டாச்சியோட முதுகுல இது மாதிரியே போயிருப்பான் இல்லையா. உடனே அந்த இடத்துல குனிஞ்சிட்டு என்னோட முதுகுல ஏறிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, இந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்த கக்காஷி உனக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் சாஸ்கே அந்த இடத்துல கக்காஷியை பார்த்து கேட்பேன். எனக்கு எதுவும் தேவையில்லை, இங்க தான் ஒரு அப்பா வந்து அவனோட பொண்ணை பிகி ரைட் கூட்டு போவ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப நாள் தனியாவே டிராவல் பண்ணதுனால உன்னோட சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாமே போயிடுச்சு போல, நீ அதை பாலிஷ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி அந்த இடத்துல கக்காஷி கலாச்சிக்கிட்டு இருப்பான். உன்னோட விஷுவல் பவர்ஸ் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலுமே அதை வச்சு உன்னோட பொண்ணோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நீ தெரிஞ்சுக்க முடியாது, இந்த புக் தான் என்னோட வாழ்க்கையோட வழிகாட்டியாவே இருக்கு, இதுதான் மேக்கப் டாக்டிக்ஸ், உனக்கும் உன் பொண்ணு கூட சேர்ந்து சுத்த அதனால டாக்டிக்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்பான். அப்படியே சாஸ்கே மூவ் ஆகி போகும்போது ஆப்போசிட்ல நம்ம ஷீனோ வராங்க. ஷீனோ உடனே அந்த குராமா பொம்மையை பின்னாடி மாறிச்சு ரெண்டு பேரும் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்ம சாஸ்கே வந்து அகாடமில என்னோட பொண்ணை பாத்துக்கினதுக்கு ரொம்பவே நன்றி, அவ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க, அவ ரொம்பவே டேலண்டடா இருந்தா, ஆனா அவ சூஸ் பண்ணிருக்க பாதைக்கு அவன் இன்னமும் நிறைய கஷ்டப்படணும், ஒரு ஃபாதரா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவான். சாஸ்கே அந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மோசமான பூச்சி தெரியுமான்ற மாதிரி கேட்க, மோசமான பூச்சின்னு சொல்லி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஷீனோ அந்த இடத்துல பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பான். அதே நேரம் சாஸ்கே வந்து இன்னொரு பக்கம் போக அந்த பக்கம் சாரடா பார்த்து முன்னாடி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல வரும்போது சாரடாவே அந்த இடத்துல என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் தேவையில்லாம ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லுவா. அப்பதான் கக்காஷி வந்து சொல்லி கொடுத்த விஷயங்கள் நம்ம சாஸ்கேக்கு ஞாபகம் வரும். உடனே என்ன சொல்லுவானா, சாரடாவை பார்த்து பீனட் அப்படின்ற மாதிரி சொல்லுவான், நீ வந்து பீனட் மாதிரி ரொம்பவே கியூட்டா இருக்குன்ற மாதிரி சொல்ல, நான் ஒன்னும் வேர்க்கடலை மாதிரிலாம் இல்லைன்ற மாதிரி சாரடா அந்த இடத்துல சொல்லுவாங்க. கடுப்பான சாரடா அந்த இடத்துல வந்ததுல இருந்து ஒரு வாட்டி கூட நீங்க என்னோட நேமை யூஸ் பண்ணி கூப்பிடவே இல்லை, என்னோட நேமை நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட நேம் வந்து சாரடா எனக்கு ஒன்னும் மறக்கல அப்படின்ற மாதிரி சாஸ்கே சொல்லுவான். கக்காஷி சொன்ன ரெண்டாவது விஷயத்த யோசிச்சு பார்த்த சாஸ்கே அவனோட கோட்டை கழட்டி சாரடா மேல போடுவாங்க. எதுக்கு போய் மேல போட்டீங்க, எனக்கு குளிர்லாம் இல்லையே, நீங்க ரொம்பவே தொல்லையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரடா அந்த இடத்தை விட்டு போயிருவாங்க. ஈவினிங் டைம்ல நம்ம சாரடா ரொம்ப தனியா ஃபீலிங்கா அந்த இடத்துல ஷூரிகனை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த பல்டோ சாஸ்கே எங்க அவர் கூட தான் இருக்கணும், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, சாரடா என்ன சொல்லுவானா, அவருக்கு என்ன பத்தி சுத்தமாவே தெரியல, அவர் பண்ற எந்த விஷயமும் எனக்கு சுத்தமா கனெக்டும் ஆகலன்ற மாதிரி சொல்ல, சரி உனக்கு எந்த அளவுக்கு சாஸ்கேவை பத்தி தெரியும், அவரு நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியா, ஆக்சுவலா இன்னைக்கு ஃபேமிலி டே தானே, உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தோணுதோ அவர்கிட்ட நீ டைரக்டா கேட்க வேண்டியதானே, அவருக்குமே உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிதான் அவரு கூடவே வந்திருப்பாரு. ஒரு பிரிட்ஜுக்கு மேல நின்னுக்கிட்டு அந்த
அந்த இடத்துல சாஸ்கே நடந்த விஷயத்த சொல்ல உன் பொண்ணு வந்து உன்னை தொல்லன்னு சொல்லிட்டாளா என்னதான் அவ அப்படி சொல்லியிருந்தாலுமே நீங்க 2 பேரும் அப்பா பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சாஸ்கே உடனே அந்த புக்கை கேட்க அந்த புக்கோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உனக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ககாஷி கேட்பாங்க. இல்ல அந்த புக்கை தூக்கி நான் ரிவர்ல தூக்கி போட போறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இல்ல உன்னையே தூக்கி போடணும்ன்ற மாதிரி சொல்லுவான். ஒரு அங்கிள் உன்னோட டாட்டரை நல்லா புரிஞ்சிக்க முடியல ஆனா புரிஞ்சுக்கிற ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு சாக்குரா வந்திருக்கா. ஆக்சுவலா சாரடா தான் இந்த மாதிரி சாஸ்கே வீட்டுக்கு வந்தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சாக்குரா கிட்ட முன்னாடி ஒரு மெசேஜ் அமைச்சிருப்பா. நம்மளா இது வரைக்கும் சேர்ந்து இருந்தே ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால டாக்கோயோகி பார்ட்டியை மேக் பண்ணலான்னு இருக்கன்ற மாதிரி அவ சொல்லுவா. 2 பேருமே வீட்டுல இருக்கும்போது அந்த இடத்துல சாக்குரா என்ன சொல்லுவானா, சாரடா கூட நீ ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது இல்லை இல்லையா, அதனால அவளுக்கு உன்னை பத்தி பெரிய அளவுக்கு தெரியாது, அதனால நீ ரொம்பவே டஃபா நடந்துக்காம நார்மலா நடந்துக்க ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்லுவா. சரி அந்த நார்மலா எப்படி நடந்துக்குதுன்ற மாதிரி தான் சாஸ்கே கேட்பான். சாக்குராக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு தெரியாததுனால அந்த இடத்துல உன்னோட அப்பா கிட்ட இருந்தோ இல்ல உன்னோட பிக் பிரதர் கிட்ட இருந்தோ சின்ன வயசுல நீ என்ன எதிர்பார்த்திருப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, சாரடா வந்து ஒகாகே ஆக போறாளாமா, அதுதான் அவனோட ஆசையாவும் இருக்காமா. சாஸ்கே கிளம்பி வெளியில போகும்போது அந்த இடத்துல அவன் சின்ன வயசா இருக்கும்போது இட்டாச்சி அந்த இடத்துல அவனோட ட்ரைனிங்கை பண்ணி காமிச்சிருப்பான். எல்லா டார்கெட்டுமே பெர்ஃபெக்ட்டா அட்டாக் பண்ணிருப்பான் இல்லையா. இப்ப நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சாஸ்கே சொன்ன உடனே இல்ல டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம், நாளைக்கு எனக்கு முக்கியமான மிஷன் இருக்கு அதுக்காக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எப்ப பார்த்தாலும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சாஸ்கே மூஞ்சை திருப்பிப்பான். பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அந்த இடத்துல இட்டாச்சி நெத்திலேயே தட்டுவான் இல்லையா. இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு போக சாஸ்கே அப்படியே இன்னொரு பக்கம் ரிவர்ல நின்னுக்கிட்டு நம்ம சாரடா ஷூரிகன் ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு போய் நம்ம சாஸ்கே சாரடாவோட ஷூரிகனை தட்டி விட்டுக்கிட்டே இருக்க 3வது வாட்டி சாஸ்கே அந்த டார்கெட்டை அட்டாக் பண்ணும்போது சாரடா அந்த ஷூரிகனை தட்டி விட்டு ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப சாஸ்கே இந்த இடத்துல நீ ஒகாகே ஆக போறேன்னு சொல்லி விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். சாரடா இந்த இடத்துல அதுக்கு என்ன, நான் ஒகாகே தான் ஆக போறேன், அதுதான் என்னோட கனவு, நீங்க சிரிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல நானுமே ஒரு சமயம் ஒகாகேவை ட்ரை பண்ணேன், அது எனக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி சாரடா கேட்க அது ரொம்பவே சில மக்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஒகாகேன்ற என்னோட விஷயமே வித்தியாசமா இருந்துச்சு, அது ஒரு மோசமான சிச்சுவேஷன் மாதிரி தான், ஆனா எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஃப்ரெண்ட் இருந்ததுனால நான் வந்து ஒரு கரெக்டான பாதையை சூஸ் பண்ண முடிஞ்சது. நீங்க ஒரு ஃப்ரெண்டை பத்தி பேசுறீங்களா, என்னது அப்படின்ற மாதிரி கேட்க இது ஃப்ரெண்டை பத்தின கதை கிடையாது, அவன் ஒரு சின்ன வயசுல ஒரு லூசரா இருந்தா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் வளரிட்டும் கத்திக்கிட்டு இருந்திருப்பான், நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவ சொல்ல நீ நருட்டோவை தான் ஃபாலோ பண்றீனா, நான் பண்ண அதே மிஸ்டேக்கை நீ பண்ண மாட்டேன், நீ ஒரு சிறந்த ஒகாகேவா வருவன்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா கண்டிப்பா விட்டு கொடுத்துடாத அப்படின்ற மாதிரி அவ சொல்ல சரின்னு சொல்லிட்டு சாரடா ஷூரிகனை யூஸ் பண்ணி அந்த அட்டாக் பண்ணிட்டு அந்த ரிவரை விட்டு தாண்டி போறதுக்கு முன்னாடி ஷூரிகனை வச்சு அட்டாக் பண்ணுவா. அது மிஸ் ஆயிரும். நம்ம சாஸ்கே இன்னொரு ஷூரிகனை வச்சு அதை டாச் பண்ணி தட்டி விட்டு சாரடா ஒரு ஷூரிகனை அந்த மரத்துல அட்டாக் பண்ண வச்சிருப்பாங்க. நீங்க ரொம்பவே ஆசமா பண்ணீங்கன்ற மாதிரி அவ சொல்ல உன்னோட ஷூரிகன் தான் அதுல அட்டாக் பண்ணிச்சுன்ற மாதிரி சாஸ்கே சொல்லுவான். சாஸ்கேமே அவனோட சின்ன வயசுல ஃபயர் பால் ஜூசுவா அவனோட அப்பா கிட்ட காமிச்சு அவன் கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான் இல்லையா, அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல பண்ணிருப்பான். சாரடா கிட்ட தட்ஸ் மை கேர்ள்னு சொல்ல வரும்போது இல்ல நான் அதை அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்க கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லி நினைச்சன்ற மாதிரி அவன் சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணுவான்ற மாதிரி கேட்க இல்ல உன்னோட அம்மா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சாஸ்கே சொல்லுவான். இவங்க 2 பேரும் போற வழியில பருட்டோவை பாக்குறாங்க. உன்னை நினைச்சு கவலைப்பட்டு நான் உன்னை என்னோட டைம் வேஸ்ட் பண்ணல, நீ நல்லதா இருக்கன்ற மாதிரி பருட்டோ சொல்ல இன்னமும் இந்த நாள் வந்து முடியல, நீ வந்து உன்னோட அப்பா கூட உன்னோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சாரடா சொல்லுவா பருட்டோ கிட்ட. சாரடா அந்த இடத்துல பருட்டோவை பார்த்து உனக்கு என்ன வேணுமோ அதை நீ உன் ஃபேமிலியில கேட்கலாம் இல்லையா, ஏன்னா நீ தான் இந்த அட்வைஸே எனக்கு சொல்லிட்டு போனன்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பருட்டோ வீட்டுக்கு போக அந்த இடத்துல நருட்டோ தான் பருட்டோவை வெல்கம் பண்ணுவான். நருட்டோ அந்த இடத்துல என்ன மன்னிச்சிரு, இன்னைக்கு ஃபுல்லா ஹீமாவதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால உன் கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நீ எப்பயுமே கேம் விளையாடிக்கிட்டு இருப்ப, ஆனா உனக்கு பிடிச்ச கேம் எதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது, இது ஒரு சின்ன பிரசன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸை கொடுப்பா. அந்த பாக்ஸ்ல 10 கடையில இருந்து வாங்கிட்டு வந்த அந்த குணாய் தாங்க இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நருட்டோ அந்த இடத்துல இருந்து ஏஞ்சி போகும்போது இன்னமும் இன்னைக்கு ஃபேமிலியில தானே, சூரியன் மறைஞ்சாலுமே இன்னமும் டைம் இருக்கு, நீங்க என் கூட கொஞ்சம் நேரம் சேர்ந்து ட்ரைனிங் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். இப்படி எல்லா ஃபேமிலியுமே காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்க, ஃபேமிலியோட கடைசி நிமிஷங்களா இருந்தாலுமே அது கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்றான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.